உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபுல்லாக உடச்சிருங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஐம் டெல்லிங் சம்திங் விச் மோஸ்ட் பீப்புள் சேஃப் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சுக்கலாம். தயவு செய்து இந்த இதில் டேக்அவே நீங்கள் எடுத்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போடாதீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் வேஸ்ட். அது வந்து உங்கள் மணியை நீங்களே கொண்டு போய் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ஈக்குவலன்ட்னு நான் சொல்றதுக்கான காரணம் என்ன, அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது, அது உங்களை எங்கேயுமே கொண்டு போகாது. இது எதுக்கு வைக்க சொல்லுவாங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு, அதை கொண்டு போய் நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், எமர்ஜென்சி ஃபண்டை கோல்டாகவே ஹோல்டு பண்ணலாம். பிகாஸ் அகேன் as I said, gold is a சேஃப்டி நெட்டு. அதுவே எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறது தான் இருக்குது. யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் எங்கிட்ட இவ்வளோ தங்க இருக்குது, இல்லை கொஞ்சம் தரீங்கன்னா லோன் எடுத்துக்கலாம். இல்லை ரிலேட்டிவ்ட்ட ஃபோன் பண்ணால் கூட உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதாவது சேம் ரிலேட்டிவ் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எதுவுமே கொடுக்குமா ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்க தரமாட்டாங்க. என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு தங்க இருக்கு, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக கைமாத்தா வேணும், நான் வீட்டில் இருந்து கொடுக்குறேன், எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்துருவாங்க. தட்ஸ் ஹவ் ரிலையபிள் கோல்ட் இஸ். ஸோ அதுவுமே சேஃப்டி ஃபண்ட் தான். இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ், இது பீட் இன்ஃப்ளேஷன். பட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாது. அதனால ஃபிக்ஸட் டெபாசிட் தயவுசெய்து யாராவது போட்டிருந்தீங்கன்னா இந்த செஷன் முடிச்சதுக்கு நாளைக்கே கொண்டு போய் பிரேக் பண்ணி அதை எப்படி அலோகேட் பண்ணலாம் நீங்க யோசிச்சுக்கோங்க. பட் டோன்ட் கீப் இட் அஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்.